நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், ரயில்வேல என்னென்ன வேகன்சிலாம் வேஸ்ட் வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வேல மோஸ்ட்லி என்னென்ன வேகன்சிலாம் நம்ம நிறைய கால்ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா, என்டிபிசி, குரூப் டி அண்ட் ஏஎல்பி இதுக்கான வேகன்சிஸ் தான் இருந்தால் நம்ம டிஎன்பிசி எழுதுறவங்களா இருக்கட்டும், பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்னது எலிஜிபிளாக இருக்கும், காமன் எக்ஸாமாக இருக்கும். ஓகேங்களா, ரயில்வேல நம்ம அப்ளை பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் என்னன்னு பார்த்தோன்னா என்டிபிசியா. ஸோ இது வந்து என்னென்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸா. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கால்ஃபார்லாம் பண்ணுவாங்கன்னா, கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் 2 கேட்டகரியாக நமக்கு வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க. ஸோ கிராஜுவேட் லெவல்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா +2 குவாலிஃபிகேஷன், அதாவது +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அண்டர் கிராஜுவேட் லெவலில் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட்னா நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு என்னென்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 எக்ஸாமுக்கான அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் CBT 1 அண்ட் CBT 2 அதாவது 2 ஃபேஸாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் CBT 1ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் CBT 1 கிளியர் பண்ணுறவங்க அடுத்து எதுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குன்னா, CBT 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னா, சேம் CBT 1ல என்ன எழுதுறோமோ அதே தான் இருக்கும். பட் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தோன்னா 120 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் CBT 1, CBT 2 அதில் அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ CBT 1ல வந்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும்னா 100 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கான டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோன்னா 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன டைப்பில் இருக்குன்னா, ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த 100 கொஸ்டின்ஸுமே இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்காது. அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தோன்னா 1/3 மார்க்ஸ். அதாவது ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்குன்னா 1/3 மார்க்ஸ் தான் நெகட்டிவ் மார்க்ஸ். அதாவது நம்மளோட ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம வாங்கியிருந்த கரெக்ட் ஆன்சர்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா 1/3 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த CBT 1க்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து இந்த டைம் டியூரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் CBT 2க்கு பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் வந்து 120 மார்க்ஸ். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அண்ட் இதுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தோன்னா சேம் 1/3 மார்க்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கான டோட்டல் டைம் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ்னா அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேரி ஆகுது, அவ்வளோதான். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தான் வேரி ஆகுது. மற்றபடி டைம் டியூரேஷன் மற்ற எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த NTPC பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர் கிராஜுவேட் லெவல் ஒரு கேட்டகரியிலே நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் கிராஜுவேட் லெவல் 2 தான் நம்ம பார்த்தோம். ஸோ அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா 18 to 33 இயர்ஸ் இருக்கிறவங்க இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட் லெவலில் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவல் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா என்ன எக்ஸாம்லாம் எழுதணும்னா CBT 1 எழுதணும், CBT 2 எழுதணும். ஸோ அது ரெண்டும் கிளியர் பண்ணுறவங்க அடுத்து என்னென்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இதுக்கு வந்து என்னென்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் என்ன இருந்ததோ அதே தான். CBT 1, CBT 2 அண்ட் டைப்பிங் ஸ்கில்கான டெஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கோங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனா CBT 1, CBT 2 அண்ட் லாஸ்ட்டாக டைப்பிங் ஸ்கில்கான அந்த டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்கான டெஸ்ட் இருக்காது. CBT 1 அண்ட் CBT 2 கிளியர் பண்ணுறவங்க டேரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் CBT 1, CBT 2 அண்ட் டைப்பிங் டெஸ்ட் முடிச்சவங்களுக்கு ஸோ இந்தந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணவங்க CB80ங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும். அண்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யாருக்கெல்லாம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்க்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே என்னது இந்த டைப்பிஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது போக அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்குன்னா CB80ங்கிற எக்ஸாம் இருக்கும். CBT 1, CBT 2 கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக என்ன எக்ஸாம் இருக்குன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்காது, CB80ங்கிற டெஸ்ட் இருக்கும். இது வந்து என்ன பேசிக்காக நம்ம ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அண்டர் கிராஜுவேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேட் லெவலுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஸோ ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்குன்னா 18 to 36 இயர்ஸ் இருக்கணும். ஸோ கிராஜுவேட் பார்த்தோன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட் வந்து 18 to 36 இயர்ஸ் இருக்கணும். இது போக நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்க என்ன அதே மாதிரி தான் அண்டர் கிராஜுவேட்டில் எப்படி CBT 1, CBT 2 டைப்பிங் தனித்தனியாக ஸ்பிட் பண்ணியிருந்தாங்களோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வே ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாம்ஸையும் வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குட் ட்ரெயின் மேனேஜர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்க CBT 1 அண்ட் CBT 2 எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் எழுதுறவங்க கண்டிப்பாக வந்து டைப்பிங் ஸ்கில்கான டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்க்கும் அதே மாதிரி தான் CBT 1, CBT 2 டைப்பிங் வந்து இருக்கும். அண்ட் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் உங்களுக்கு வந்து என்னன்னா CBT 1 அண்ட் CBT 2 இருக்கும். அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து என்னன்னா CBT 1, CBT 2 அண்ட் CB80 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்.
இது வந்து யாருக்கெல்லாம் வச்சிருப்பாங்கன்னா குறிப்பிட்ட போஸ்டிங்ஸ் மட்டும் தான், அதாவது இந்த கிராஜுவேட் லெவலில் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த CBT-80 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறாங்க. டேரக்டாக உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதோட இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து NTPC-க்கானது ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட் ரயில்வேலே நம்ம அடுத்து என்ன எக்ஸாம் பார்க்க போகிறோம், குரூப் டி எக்ஸாம்க்கான ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் வே ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் டி எக்ஸாம்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 18 to 36 இயர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் பார்த்தோன்னா 18 இயர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோன்னா 36, அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா குரூப் டிக்கானது 10th பாஸ், அப்படி இல்லைனா ITI கம்ப்ளீட் பண்ணுறவங்க யாருனாலும் இந்த எக்ஸாம்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப் டியில் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குன்னா CBT, அதாவது ஒரே எக்ஸாம் மட்டும்தான், CBT மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் CBT-ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் மேஜர் பார்ட்டாக வந்து இருக்கும் இந்த CBT எக்ஸாமில். ஸோ இந்த குரூப் டி CBT-ல வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஜென்ரல் சயின்ஸ், மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷனில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ், அதுக்கான மார்க்ஸ் பார்த்தோன்னா 25 மார்க்ஸ். அண்ட் மேக்ஸ்லேருந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின்ஸ், அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 25 மார்க்ஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் பார்த்தோன்னா 30 மார்க்ஸ். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஓவரால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கான மார்க்ஸ் வந்து 20 மார்க்ஸ். ஸோ ஓவரால் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 100 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கேரி ஆகுதுன்னா 1 மார்க்ஸ். அதுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தோன்னா 1/3 மார்க்ஸ் வந்து இதுக்கு வந்து டிடக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CBT கிளியர் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ இதோட குரூப் டிக்கான ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ரயில்வேல நம்ம பார்க்க போகிற எக்ஸாம் என்னென்னு பார்த்தோன்னா ALP. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 18 to 33 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ணவங்க அண்ட் ITI கம்ப்ளீட் பண்ணவங்க அண்ட் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் என்ன டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிளாக இருப்போம். அண்ட் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா CBT-1, CBT-2 அண்ட் CB-80 மூணுமே என்னது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். ஸோ இது மூணு கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ CBT-1, CBT-2ல என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ CBT-1ல பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குன்னா மேக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸில் ஓவரால் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 75 கொஸ்டின்ஸ் அண்ட் 75 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் CBT-2ல பார்த்தோன்னா மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரிலவென்ட் ட்ரேட். ஸோ இந்த ரிலவென்ட் ட்ரேடுங்கிறதுனா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதானது இந்த ரிலவென்ட் ட்ரேட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் CBT-1ல வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா மேக்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்ஸில் பார்த்தோன்னா ஓவரால் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 20 மார்க்ஸ். அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 25 மார்க்ஸ்க்கு. அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளோ வருதுன்னா 10 கொஸ்டின்ஸ், அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா 10 மார்க்ஸ் தான் வருது. ஸோ ஓவரால் இதில் வந்து எவ்வளோ CBT-1ல நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான மார்க்ஸ் வந்து 75 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்ஸ் தான். சேம் ரயில்வே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ் என்னன்னா 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 மினிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ CBT-1 கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் என்ன எழுதுற மாதிரி இருக்குன்னா CBT-2 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு இது இருக்குது. பேப்பர் 1ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா மேக்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ். அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்க பேப்பர்ஸ்லாம் ஓவரால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா 40 கொஸ்டின்ஸ் அண்ட் 40 மார்க்ஸ் அது. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோன்னா 10 கொஸ்டின்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் பார்த்தோன்னா 10 மார்க்ஸ். ஸோ ஓவரால் இந்த CBT-2க்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்குன்னா 100 கொஸ்டின்ஸ் அண்ட் 100 மார்க்ஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ். நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்துன்னா ரிலவென்ட் ட்ரேட். ஸோ இது எல்லாருக்குமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பர்டிகுலர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த இது இருக்கும். ஸோ இதில் டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா 75 கொஸ்டின்ஸ் அண்ட் 75 மார்க்ஸ். ஓவரால் அவங்க எவ்வளோ எழுதுற மாதிரி இருக்குன்னா 175 கொஸ்டின்ஸ் 175 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த 75 கொஸ்டின்ஸ் 75 மார்க்ஸ்க்கானது எவ்வளோ டைம் டியூரேஷனா 60 மினிட்ஸ். ஸோ ஓவரால் இந்த ரிலவென்ட் ட்ரேடுக்கு எக்ஸாம்க்கு அப்ளை அந்த போஸ்டிங்க்கு எழுதுறவங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 175 கொஸ்டின்ஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்கும், 175 மார்க்ஸ்க்கு. அண்ட் ஓவரால் டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா
பார்த்தோன்னா 150 மினிட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஏஎல்பி எக்ஸாமில் CBT1 CBT2 கிளியர் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா CBAT இருக்கும். ஸோ இது வந்து CBATனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். இது வந்து நம்ம பேசிக் நம்ம ரயில்வேல உள்ள ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதுக்கு வந்து மார்க்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா சிக்னல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அந்த பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுறவங்க ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதோட வந்து ஏஎல்பியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ SSC அண்ட் ரயில்வே 2 எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தோன்னா சேம் சிலபஸ் தான். ஏன்னா என்ன தான் எழுத போகிறோன்னா ஆப்டிடியூட், அதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்க போதுன்னா ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அது போக கரண்ட் அஃபேர்ஸ், GK இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோன்னா ரயில்வே எக்ஸாம்லேருந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் SSCயில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதாவது இங்கே மென்சுரேஷன் கேட்டாங்கன்னா இங்கே கொஞ்சம் பேசிக்காக கேட்பாங்க, அதே மென்சுரேஷனாக அங்கே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலாக கேட்பாங்க. எதுலனா SSCயில். ஸோ ரெண்டுமே நம்ம கவர் பண்ண வேண்டிய சிலபஸ்ன்னு பார்த்தோன்னா சேம் தான். அண்ட் ஜிகேன்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஜிகே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ஷன்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜிகே வந்து நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 10th CBSE புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணாலே போகும், அது போதும். அது போக நம்மளுக்கு வந்து எதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்னா லூசன் புக் அண்ட் அரிக்கன் புக், இது ரெண்டுமே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுலேருந்துமே ஜிகே வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. தேங்க்யூ.